Hello guys, welcome to the Xylem YouTube. நம்ம Xylem channel ல half yearly rush start பண்ணியாச்சு. So 10th standard portion important topic என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்? Types of chemical reaction ல இருந்து important question டிஸ்கஸ் பண்ணலாம். So நான் உங்க ஸ்ருதி மேம். So இந்த சீரீஸ்ல நம்ம important PYQs தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். And moreover எல்லா book back questionsமே வந்து இதுல கவர் ஆகுது நம்மளுக்கு. ஸ்டார்ட் பண்ணலாமா? Yes sir. So before that உங்களுக்கு தெரியும் நம்ம கிளாஸோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்கேனரை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். Okay, let's start from the 1 marks. Okay guys, so which of the following statements are correct about chemical equilibrium? So இதான் question. So multiple correct answers கொடுத்திருக்காங்க. எது கரெக்ட்னு பார்த்தலாம். It's a dynamic in nature. Yes, நம்மளுக்கு தெரியும். So chemical equilibriums எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா it is dynamic in nature. Continuous நடந்துட்டே இருக்கும். கரெக்ட்டா? The rate of forward and backward reactions are equal at equilibrium. So equilibrium time இல்ல rate of forward rate of backward ஈக்குவலா இருக்கும். அதனால தான் நமக்கு concentration of the reactant and productல எந்த ஒரு changesம் இருக்காது. So that is also right answer. Next one, irreversible reaction do not attain chemical equilibrium. நம்ம படிச்சிருக்கோம். So equilibrium அப்படினாலே that is only for the reversible reaction. கரெக்ட்டா? அப்ப அதுவுமே கரெக்ட். Let's come to the fourth statement. The concentration of a reactant and product may be different. Okay, concentration of a product and reactant different-ஆ இருக்கலாம், ஆனா ஈக்குவலா கூட இருக்கலாம். அப்ப கண்டிப்பா fourth option வர்றதுக்கு சான்ஸ் இல்ல. So our right answer is 1, 2, 3. Okay, so first one கண்டிப்பா டைனமிக்கா தான் இருக்கும் chemical equilibrium. Second one rate of forward is equal to rate of backward. Third one irreversible la chemical equilibrium nadakadu. So our correct answer is option 1, option 2 and option 3. So next question move on agla. A single displacement reaction is represented by, okay, inga kuduttaanga x plus 2HCl gives XCl2 plus H2. Displacement reaction அப்படினாலே நமக்கு என்ன தெரியும்? So யார் இங்க இருக்காங்களோ அவங்க கண்டிப்பா solid stateல இருக்கணும். கரெக்ட்டா? மெட்டலா இருந்ததுன்னா சாலிட் ஸ்டேட்ல இருக்கணும். அண்ட் இங்க இருக்கிறவங்க கண்டிப்பா ஹைலி ரியாக்டிவா இருக்கணும். ரைட்டா? ஹைலி ரியாக்டிவானா என்ன பண்ண முடியும்? சோ இவங்க போய் இவங்களை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல போய் உட்கார்ந்துக்க முடியும். கரெக்ட்டா? சோ அப்போ எக்ஸ்ங்கிறது இட் ஷுட் பி a highly reactive metal. ரைட்டா? ஓகே, இப்போ இந்த சீரீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம படிச்சிருக்கோம் காப்பர், சில்வர், கோல்ட், பிளாட்டினம், பலாடியம் இவங்க எல்லாமே வந்து லோ ரியாக்டிவ் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ் இருக்கும்ல அது நீங்க நியூமானிக்ஸ் கொடுத்திருக்காங்க, அத மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்ப கண்டிப்பா நம்மளுக்கு காப்பர் வராது, சில்வர் வராது, பிகாஸ் காப்பர் அண்ட் சில்வர் போத் ஆர் லெஸ் ரியாக்டிவ் தேன் ஹைட்ரஜன். காப்பர் சில்வர் இல்லாம வேற என்ன சொல்லலாம்? கோல்ட், பிளாட்டினம் இவங்க எல்லாமே தான். ஓகே, எஸ் கைஸ், அப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும்? So our right answer is 1 and then 4. எங்க இருக்கு 1 and 4? Option D is a correct answer. So very simple. Next one, which of the following is not an element? An element. Element na யாரு? Same type of atoms bonding இருந்ததுன்னா அவங்கள எலிமெண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ பியூர் 24 கேரட் கோல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல வெறும் கோல்ட் ஆட்டம்ஸ் மட்டும் தான் இருக்கும், அதுதான் நம்ம எலிமெண்ட்னு சொல்லுவோம். இல்ல H2, N2, O2 இது எல்லாமே நம்மளுக்கு எலிமெண்ட் தான். அப்போ சோ இங்க யாரு எலிமெண்ட் gives compound இல்ல, இவங்களும் எலிமெண்ட் because everything is carbon carbon carbon. இங்கேயும் ஆக்சிஜன் ஆக்சிஜன் எலிமெண்ட், பொட்டாசியம் அண்ட் புரோமின் எலிமெண்ட். சோ இங்க பாருங்க கார்பன் மோனாக்சைடு, அங்க கார்பன் is bonding with the oxygen which is a different atom. அப்போ அது நம்மளுக்கு compound தானே. So right answer is option C. Okay, it is not element, it is a compound. Element gives compound. Okay, yeah. Next question. The pH of the solution is 3. Okay, and the concentration of OH minus ion கொடுத்திருக்காங்க. First ஒரு simple trick பார்த்தலாம், அதுக்கு அப்புறம் I'll explain you in detail. Okay, என்ன simple trick? So நம்மளுக்கு தெரியும் pH plus POH which is equal to 14 அப்படின்னு சொல்லிட்டு. So இப்போ pH ஓட 3 இருந்ததுன்னா அப்ப POH நம்மளுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க. Okay, POH is equal to 11 வருமா?
இப்ப POH11 அப்படினாலே கண்டிப்பா concentration of the OH minus ion எவ்வளவு வரும்? நீங்க வந்து log போட்டு சால்வ் பண்ணீங்கன்னா you will get 1 into 10 to the power of minus 11. இது எப்படி எழுதலாம்? நீங்க வெறும் 10 to the power of minus 11 molarity எழுதலாம், or else 10 to the power of minus 11 mole liter inverse எழுதலாம். கரெக்டா? எங்க ஆன்சர் இருக்கு நம்மளுக்கு? So it is 1 into 10 to the power of minus 11. இல்ல மேம் எனக்கு டீடைலிங்கா சால்வ் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா எப்படி சால்வ் பண்ணலாம்? See, POH is equal to minus log of concentration of OH minus ion. படிச்சிருக்கோமா? இதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ POH எனக்கு 11 அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, 11 equal to minus log of concentration of OH minus ion. இப்போ என்ன கேக்குறாங்க நம்மளுக்கு क्वेश्चनல? concentration of OH minus ion தான் கேக்குறாங்க. அப்போ இவங்களை தூக்கி இந்த சைடு போட்டலாமா? அப்ப என்ன கிடைக்கும்? log எனக்கு ஆன்டி லாகா மாறிடும். அப்போ ஆன்டி லாக் ஆஃப் 11 minus 11 கிடைக்கும். கரெக்டா? அப்போ ஆன்டி லாக் ஆஃப் minus 11 நம்ம எப்படி எழுதலாம்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆன்டி லாக் ஆஃப் x which is equal to 10 to the power of x. அப்ப நான் இவங்க எழுதணும்னா I can write 10 to the power of minus 11 because this is x and நான் ஃபார்முலா பார்க்கும்போது 10 to the power என்ன ஆன்டி லாக் இருக்கோ அதை நீங்க 10 to the power ல எழுதுறீங்க. This is a concentration of OH minus ion. அவ்வளவுதான், கண்டுபிடிச்சாச்சு. வெரி சிம்பிள். ஓகே, பட் இந்த அளவுக்கு ஸ்டெப் போடணும் நம்ம அவசியம் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. POH 11 வந்துச்சு அப்படின்னா concentration of OH minus ion 1 into 10 to the power of minus 11. ஓகே, 1 into 10 to the power of minus 11. அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் ஆன் ஆகலாம். Powdered CaCO3 reacts more rapidly than flaky CaCO3. It's a very good question. See, உங்களுக்கு இவ்ளோ பெரிய கால்சியம் கார்பனேட் இருக்கு. இதே கால்சியம் கார்பனேட்டை நான் பவுடரி ஃபார்முக்கு வச்சுட்டேன். அப்ப யாரு மோர் ரியாக்ட் ஆவாங்க? இந்த பவுடரி ஃபார்ம் தான் மோர் ரியாக்ட் ஆவாங்க. என்ன காரணம்? அவங்க தனித்தனியா இருக்கிறதுனால ஈஸியா அவங்களால ரியாக்ட் ஆக முடியும். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். So the right answer is large surface area. See, இப்போ நம்ம வீட்ல வந்து மாவு வாங்கிட்டு வராங்க இட்லி ஆர் தோசை சுடுறதுக்கு. அப்போ ஃபைன் சால்ட் தானே யூஸ் பண்ணுவாங்க, ராக் சால்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்? ஏன்னா ராக் சால்ட் will take time to dissolve. இதுவே ஃபைன் சால்ட் எடுக்கும் போது ஈஸியா டிசால்வ் ஆயிரும். ரைட்? அப்போ சர்ஃபேஸ் ஏரியா பாத்தீங்க அப்படின்னா, சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்னது? இதுதான் ஒரு பெரிய கால்சியம் கார்பனேட். அப்போ இங்க இது எல்லாம் நான் என்னன்னு சொல்லுவேன்? I will be calling this as a surface area. இதுவே அங்க இருக்கிற இவ்ளோ பெரிய கால்சியம் கார்பனேட் குட்டி குட்டி பீசஸா மாத்துறேன்னா, அப்போ இந்த ஒவ்வொரு பீசஸ்க்குமே என்ன இருக்கும்? ஒவ்வொரு I will note down with a different color. See, இந்த ஒவ்வொரு பீசஸ்மே பாத்துட்டீங்கன்னா இதான் ஒரு கால்சியம் கார்பனேட்னு வச்சுக்கலாம். ஓகே, இதுக்கு எல்லாத்துக்குமே இங்க சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும். அப்போ இன்னொரு பீசஸ் நான் எடுக்கிறேன், அப்ப இங்க சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு ஸ்மால் பீசஸ்க்கும் நிறைய சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ ஓவராலா பார்க்கும்போது இந்த சர்ஃபேஸ் ஏரியாவை விட இவங்களோட சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தி இருக்கு. அப்ப சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தி இருக்கும் போது அங்க ரியாக்ஷனும் நம்மளுக்கு பெட்டரா நடக்கும். ஓகே, அதான். எஸ், நெக்ஸ்ட் ஒன். Differentiate a reversible and irreversible reaction. Okay, so reversible and irreversible, one of the important difference between even நம்மளோட first part 1ல கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். So யாரெல்லாம் part 1 வீடியோ பார்க்கலையோ, go and watch the part 1 video. Okay, பாருங்க, reversible reaction. So it can be reversed under suitable condition. நம்மளுக்கே தெரியும், that's why it is a reversible reaction. ஆனா irreversible பாத்தீங்க அப்படின்னா அதனால ரிவர்ஸ் பண்ண முடியாது. The reaction automatically reverse ஆகாது. சப்போஸ் நீங்க ரிவர்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நிறைய எனர்ஜி கொடுத்து ரிவர்ஸ் பண்ணலாம். ஓகே, ஆனா அதுக்கு நிறைய எனர்ஜி தேவை. ஓகே, பட் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா ரிவர்ஸ் ஆயிடும் நம்மளுக்கு. இங்க பேக்வர்டு ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் ஒரே டைம்ல இருக்கும். ஆனா இங்க வெறும் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் மட்டும்தான்
பிகாஸ் அது ரிவர்சிபிள் கிடையாது, irreversible. அப்போ ஒன்லி ஃபார்வர்டா மட்டும்தான் மூவ் ஆகும், வேற ஒண்ணுமே கிடையாது. அண்ட் எங்கெங்கெல்லாம் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் இருக்கோ அங்கெல்லாம் தான் நம்ம ஈக்லிபிரியம் பேச முடியும். அப்போ இங்க ஈக்லிபிரியம் இருக்கு, பட் இங்க இல்ல. Now the reactants cannot be converted into product completely. என்ன நடந்துட்டு இருக்கு, இங்க இருக்கிறவங்க இங்க ஜம்ப் ஆறாங்க, இங்க இருக்கிறவங்க இங்க ஜம்ப் ஆறாங்க, அது மாதிரி மாறி மாறி ஜம்ப் ஆயிட்டே இருக்கும் போது நீங்க எடுத்திருக்கிற ரியாக்டன்ட் கம்ப்ளீட்டா ப்ராடக்டா மாறும்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அது ரிவர்சிபிள் ரியாக்ஷன், சுத்திக்கிட்டே இருக்கு, ரைட்டா? ஆனா இங்க அப்படி கிடையாது. there is a chance that நமக்கு எடுத்திருக்கிற ரியாக்டன்ட் மாறும். ஆனா எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா பேசும்போது கம்ப்ளீட்டா ரியாக்டன்ஸ் ரியாக்ட் ஆகாது. ஓகே, எஸ், அது ரிவர்சிபிளா இருந்தாலும் சரி, irreversible இருந்தாலும் சரி. ஜெனரலா ரிவர்சிபிள் ரியாக்ஷன் ஸ்லோ, பட் irreversible reactions are fast. ஓகே, நெக்ஸ்ட், a reaction between an acid and base. ரொம்ப வருஷமா இந்த क्वेश्चन பார்த்துட்டு இருக்கோம். acid and base will give you what? It is a neutralization reaction. Very important guys, it is neutralization reaction. RXN அப்படினா reaction. Okay, when lithium metal is placed in hydrochloric acid, என்ன gas evolve ஆகும்? decode பண்ணிடலாமா? பாருங்க, see, lithiumங்கிறது it is a metal. so நான் லாஸ்ட் டைமே உங்ககிட்ட சொல்லிருக்கேன், எந்த மெட்டல் கூட ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? we will get salt plus hydrogen கிடைக்கும். கரெக்டா இல்லையா? ரைட்டா? அவ்வளவுதான், வெரி சிம்பிள். அப்ப என்னது? லித்தியம் இஸ் a metal. அது கூட நான் HCl எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் லித்தியம் மெட்டல் மோர் ரியாக்டிவான்னு செக் பண்ணணும். of course it is more reactive. அப்ப என்ன பண்ணும்? போய் ஹைட்ரஜனை தூக்கி வெளியில போட்டுட்டு எஸ் நான் வந்துடுறேன்னு சொல்லி என்ன பண்ணிடும்? LiCl மாறி ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆயிரும். இங்க ஈக்குவேஷன் நான் பேலன்ஸ் பண்ணல guys. ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணனும்னா நீங்க பண்ணிக்கோங்க, வெரி சிம்பிள். என்ன பண்ணும்? ஓகே, 2 ஆட் பண்ணா வேலை முடிஞ்சு. ஓகே, இங்க 2 ஆட் பண்ணுமா, அப்போ இங்க 2 ஆட் பண்ணுமா, அவ்வளவுதான், வெரி சிம்பிள். ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்ட். அப்போ நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிறது H2 கேஸ். கரெக்டா? ஓகே, நெக்ஸ்ட், கெமிக்கல் வால்கனோ இஸ் an example of என்ன டைப் சொல்லிருக்காங்க? இட் இஸ் a decomposition reaction. புக்ல படிச்சிருப்பீங்க, கரெக்டா? so chemical volcano is an example of decomposition reaction. The ion formed by dissolution of H plus in water. See, எப்பயுமே ions வந்து it is not stable, more reactive அப்படின்னு சொல்லலாம். அதனால எந்த ஒரு ஆசிடும் H plus கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணும்? அந்த H plus போய் சும்மா இருக்காம, ஏன்னா அது அயோனிக் ஸ்டேட்ல தானே இருக்கு, அது வந்து போய் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி it will become H3O plus ion. இவங்களோட பேர் என்னது? அந்த பேர் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. it is called as hydronium ion. ஓகே, நீங்க நேமோட எழுதணும். ஓகே, it is called as hydronium ion. ஓகே, அடுத்து, the value of ionic product of water. the value of ionic product படிச்சிருக்கோம், என்னது? this is 10 to the power of minus 14. கரெக்டா? so 1 into 10 to the power of minus 14 எழுதலாம், or is plain நீங்க 10 to the power of minus 14 எழுதலாம். ஏன்னா அங்க concentration of H plus concentration of OH minus 10 to the power of minus 7 times இருக்கு. கரெக்டா? அதனாலதான் நம்ம வாட்டரை வீக் எலக்ட்ரோலைட்னு சொல்றோம். ஏன்னா ரொம்ப 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 கம்மியா தான் டிசோசியேஷன் நடக்குது அங்க. ஓகே, எஸ், ஃபைன். The normal pH of human blood, which is 7.4, 7.35 ல இருந்து 7.4 கூட நீங்க ஒரு வேல்யூ எழுதிக்கலாம். It is right answer. Now, electrolysis is a type of, எங்க படிச்சிருக்கோம்? lysis அப்படினாலே it is a breaking. electro அப்படினா by passing electricity. அப்ப electricity கொடுத்து break down பண்றனால it is called as, it is a decomposition reaction. Right? It is a type of decomposition reaction. The number of products formed in a synthesis reaction. synthesis reaction அப்படின்னு கொடுத்து நம்மள கன்ஃபியூஸ் பண்றாங்க. ஆனா நம்ம கன்ஃபியூஸ் ஆவோமா? கிடையாது. synthesis reaction அப்படினா என்னது? It is a combination reaction. combination reaction அப்படினா என்னது? 2 or more reactant will give you only one product.
அதான் synthesis reaction, அதான் combination reaction. அப்ப எத்தனை ப்ராடக்ட் கொடுக்கும்? It will give you only one product. Okay, now if the pH of a solution is 4.5, what is a pOH? This and all very simple question for us. Easy addition subtraction மட்டும் பண்ணிட்டு போயிடலாம். So நமக்கு தெரியும் pH plus pOH which is equal to 14 அப்படின்னு சொல்லிட்டு. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க? pH is 4.5 அப்படினா what is pOH ன்னு கொடுத்திருக்காங்க. என்ன ஆன்சர் வரும்? So pOH is equal to 14 minus 4.5 which is 9.5. அவ்வளவுதான். The pOH is 9.5. Very simple question இல்ல? இதெல்லாம் மிஸ் பண்ணலாமா? No. Okay, அடுத்து. What is the pH of 1 into 10 to the power of minus 5 molar solution of KOH? இந்த இடத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ என்ன பண்றாங்க? கொடுத்திருக்கிறது பேஸ், ரைட்டா? பேஸ்ல இருந்து நம்மளால OH மைனஸ் அயனோட கான்சென்ட்ரேஷன் தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனா கேக்குறது யாரு? pH பத்தி. சோ பேஸ் கொடுத்துட்டு pH கேக்குறாங்க. அப்ப நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் OH மைனஸ் அயனோட கான்சென்ட்ரேஷன் தான் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் அயன், see KOH னா எடுத்துக்கிறேன் 1 into 10 to the power of minus 5. இதுல எத்தனை OH மைனஸ் அயன் இருக்கு? only one OH மைனஸ் அயன் இருக்கு. அப்படி ஒரே ஒரு OH மைனஸ் அயன் இருந்ததுன்னா கண்டிப்பா எவ்வளோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் KOH இருக்கோ சேம் அதே கான்சென்ட்ரேஷன் தான உங்களுக்கு கிடைக்கும். அப்ப கான்சென்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் அயன் எவ்வளோ? 1 into 10 to the power of minus 5. இப்போ இங்க இருக்கிற pOH வச்சிட்டு நான் pH ஈஸியா கால்குலேட் பண்ணலாம்ல. எப்படி? see pOH நான் pOH கூட கால்குலேட் பண்றேன். it is a minus log of concentration of OH minus ion. அப்போ minus log of நான் என்ன பண்ணணும்? 1 into 10 to the power of minus 5 பண்ணுமா? சோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து டீடைலிங்கா எழுத போறேன். அண்ட் ஆல்ரெடி நம்ம क्वेश्चन ஆஃப் தி டேல கூட இந்த क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகே, சோ யாருக்கெல்லாம் லைக் இன்னும் டீடைலிங்கா தெரியணுமோ போய் ஜஸ்ட் வீடியோ பாருங்க. see இப்போ நான் என்ன பண்றேன்? மைனஸ் ஆஃப் log 1. ஓகே, நான் உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறேன். அண்ட் மைனஸ் ஆஃப் log இந்த மைனஸ் 5 நம்ம உள்ள எடுத்துக்கலாமா? because a to the power of b is equal to, okay, a to the power of b is equal to b log a. அப்ப நான் minus 5 இங்க கொண்டு வந்துட்டேன். and then log 10. so நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம ஆல்ரெடி வீடியோஸ்ல பார்த்திருக்கோம், log 1 is equal to 0 and then log 10 is equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த log 1 0வா மாறிடும், இது plus 5வா மாறிடும். and log 10 ஓட வேல்யூ என்னது? it is 1. அப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன். எது கால்குலேட் பண்ணிருக்கோம்? pOH கால்குலேட் பண்ணிருக்கோம். நம்மளோட டாஸ்க் என்னது? pH கால்குலேட் பண்றது. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப், so pH plus pOH which is equal to 14. so pOH is 5. pOH is 5. so 14 minus pH is equal to 14 minus 5 which is equal to 9. அவ்வளவுதான். very simple. கால்குலேட் பண்ணியாச்சு. சரி, நீங்க இந்த ஸ்டெப்ஸ் எழுதுனா லைக் பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ், உங்களுக்கு 1 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்கன்னா நீங்க டைரக்டா கூட எழுதிக்கலாம். இதுவே உங்களுக்கு 2 மார்க்ஸ்லனா இட்ஸ் பெட்டர் டு ரைட் தி ஸ்டெப்ஸ். 2 மார்க்ஸ் ஆர் 3 மார்க்ஸ். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். see 1 into 10 to the power of minus 5 அப்படின்னா கண்டிப்பா pOH 5ஆ தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது we will get anyway 5. அப்ப அது 1 மார்க்ஸ்ல கேக்குறாங்களா இல்ல 2 மார்க்ஸ்ல கேக்குறாங்களா அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மார்க்ஸ்ல கேட்டாங்கன்னா சோ இங்க கொடுத்திருக்கிறது KOH. அப்ப pOH is equal to 5. அப்ப pH is equal to என்ன வரும்? நம்மளுக்கு 9 ன்னு வரும். அப்படி டைரக்டா போட்டுறணும். ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, ஏன்னா 1 into 10 to the power of minus 5 அப்படினாலே 5 தான். 1 into 10 to the power of minus 6னா 6 தான் லாக் எடுக்கும் போது. ஓகே, அதுல எந்த கன்ஃபியூஷனும் வந்துக்காதீங்க. ஓகே, அடுத்து ப்ரொசீட் பண்ணலாம். Why does the reaction rate increases on increasing the temperature? Very simple. So reaction பாத்தீங்க அப்படின்னா லைக் லோவர் டெம்பரேச்சர்ல இருக்கும்போது மாலிகூல்ஸ்லாம் என்ன பண்ணும்?
அதாவது கைனடிக் எனர்ஜி கம்மியா இருக்கும் கரெக்டா. அப்ப கைனடிக் எனர்ஜி கம்மியா இருந்தா என்ன பண்ணும், ஸ்லோவா தான் மூவ் ஆகும். இதுவே நல்லா குளுக்கோஸ் நல்லா ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு எனர்ஜெட்டிக்கா இருக்கு அண்ட் இன்னொருத்தர் ஹீட் பண்ணிட்டே இருக்காங்க, அப்ப என்ன ஆகும், இந்த மாலிகூல்ஸ் வந்து நிறைய கைனடிக் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது. அப்படி நிறைய கைனடிக் எனர்ஜி அப்சர்வ் பண்ணும்போது தட் வில் மூவ் வெரி ஃபாஸ்ட். அப்போ ஈஸியா மூவ் ஆகும் போது கண்டிப்பா போய் இன்னொரு மாலிக்யூல ஹிட் பண்ணும். ஓகேவா, இப்ப பாருங்க சி. சோ இதான் நம்மளோட பீக்கர். இங்க நம்மளோட மாலிக்யூல்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த மாலிக்யூல் கைனடிக் எனர்ஜி ஜாஸ்தி இருக்கு, போய் இதை ஹிட் பண்ணும், இதை ஹிட் பண்ணும், இதை ஹிட் பண்ணும். இப்படி கைனடிக் எனர்ஜி ஜாஸ்தி ஆகுறதுனால மாலிக்யூலோட கொலிஷன் ஜாஸ்தி ஆகுது. அப்படி கொலிஷன் ஜாஸ்தி ஆகுறதுனாலதான் ரியாக்ஷனும் நம்மளுக்கு ஃபாஸ்டா நடக்குது. ஓகே, சோ அப்ப என்ன ஆன்சர் பண்ணணும், why does the reaction rate increases on rising the temperature? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்லலாம்னா, kinetic energy of reactant increases சொல்லலாமா. kinetic energy of reactant is increases. ஓகே, அதனால என்ன நடக்குது, therefore collision increases. ஓகே, so collision increase ஆகுது. இன்னொரு ஸ்பெசிபிக்கா அர்ஹீனிய சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ரியாக்ஷன் நடக்குது, அது நீங்க 10 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், ரேட் நம்மளுக்கு டபுள் ஆகும். சோ செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லலாம், on increasing INC it is increasing. So okay, full-ஆ எழுதிடலாமா, on increasing the temperature, on increasing the temperature of reaction by 10 degrees Celsius, the rate doubles. Okay, so rate என்ன ஆகுது, எக்ஸாக்ட்டா டபுள் ஆகுது. இப்போ நீங்க ஒரு ரியாக்ஷன் பண்றீங்க, அந்த ரியாக்ஷன் வந்து ஒரு 30 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு, அப்போ 1 hour உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவே ஜஸ்ட் செகண்ட் guys. Yeah, sorry. Okay, I'll just read. Okay, so இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் லைக் நம்மளுக்கு 30 டிகிரி செல்சியஸ்ல நம்ம பண்றோம். அந்த 30 டிகிரி செல்சியஸ் பண்ணும்போது 1 hour எடுக்குது அப்படின்னா, இதுவே நீங்க அந்த ரியாக்ஷனை 40 டிகிரி செல்சியஸ் பண்ணும்போது அந்த ரியாக்ஷன் half an hourல முடியறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, இதான் நம்ம வந்து ஒரு ரியாக்ஷனை 10 டிகிரி இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா ரேட் வந்து நம்மளுக்கு டபுள் ஆகும். ரேட்டுங்கிறது என்னது, ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன். ஓகே, அது நம்ம டபுள் ஆகும்னு சொல்லலாம். ஓகே, சோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஒரு ரியாக்ஷன் நம்ம 30 டிகிரி செல்சியஸ்ல பண்றோம். சோ அந்த 30 டிகிரி செல்சியஸை நான் 40 டிகிரி செல்சியஸா மாத்தும் போது சோ 1 hourல முடிய வேண்டிய ரியாக்ஷன் half an hourலயே முடிஞ்சிரும். சோ அதுதான் நம்ம அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன்ல படிப்போம். சோ on increasing the temperature by 10 degree Celsius, ரேட் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட்டா நம்மளுக்கு டபுள் ஆகும். சோ இவ்வளவுதான். ஓகே, சோ இந்த கீ ஃபேக்டர்ஸ் இருக்கறனாலதான் நீங்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா ரேட்டும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, when an aqueous solution of potassium chloride is added to a silver nitrate, aqueous silver nitrate, white precipitate is formed. precipitate அப்படினு வந்தாலே நம்ம என்னது, it is a double displacement reaction. ரெண்டு டைப் இருக்கும், ஒன்னு precipitation, இன்னொன்னு neutralization. கரெக்ட்டா? சோ precipitation தான் பார்க்க போறோம். precipitation ல என்ன கண்டிஷன், ரியாக்டன்ட் ரெண்டுமே அக்வஸா இருக்கணும். சோ அவங்களும் அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. கரெக்ட்டா? So give the chemical equation for this reaction. So reaction எழுதலாம், potassium chloride which is KCl in the aqueous state. So அது கூட யார ஆட் பண்றோம், silver nitrate. அவங்களோட ஃபார்முலா என்னது, it is AgNO3. So double displacement reactionல என்ன நடந்துரும், exchange of ions அப்படின்னு சொல்லுவாங்க. So இங்க இருக்கிற பொட்டாசியம் இங்க வந்துரும், இங்க இருக்கிற சில்வர் நம்மளுக்கு இங்க போயிடும். So we will get it is AgCl. அதுதான் நம்மளோட white precipitate. So AgCl பாத்தீங்கன்னா solubility நம்மளுக்கு ரொம்பவே கம்மி. ஓகே, அப்ப அதான் நம்மளுக்கு white precipitate டெபாசிட் ஆகும். And another one is what, it is KNO3. Okay, the next product is KNO3. அவ்வளவுதான், இது உங்களுக்கு டிசால்வ் ஆயிருக்கும். இவ்வளவுதான் நம்மளோட ரியாக்ஷன். ஓகே, let's move to the next slide. Next, match the following. Okay,
மேட்ச் பண்ணிடலாமா? எஸ். NH4OH and CH3COOH. So single displacement கண்டிப்பா கிடையாது. It is not a combustion. I can say it is a neutralization reaction. ஏன் neutralization reaction சொல்லலாம்? Because NH4OH பார்த்துட்டீங்கன்னா it is a base. CH3COOH பார்த்துட்டீங்கன்னா it is an acid. Acid plus base ரெண்டும் சேர்ந்தாலே கண்டிப்பா it is a neutralization reaction தானே. அப்போ our right answer is neutralization reaction. So இங்க எழுதிடலாமா நம்ம? So இப்படி எழுதினா we will get a confusion. So this is 1, this is 2, this is 3 and this is 4. So for this third one is the right answer. Okay, next one. Zn plus CuSO4. So இங்க இருக்குது solid state ல இருக்கு. Solid state ல இருந்தாலே it is a more reactive metal which will displaces. அப்படினா அது displacement reaction, single displacement reaction. அப்ப இதோட answer 1. ZnSO3 gives heat, ZnO plus CO2. So ஒரே ஒரு reactant ரெண்டு ப்ராடக்ட் கொடுத்திருக்கு அப்படினா அதுக்கு பேரு decomposition reaction. So here our right answer is thermal decomposition. Fourth one, அப்ப remaining இருக்கிறது யாரு? 2 மட்டும்தான், which is a combustion reaction. And moreover combustion reactionல பாத்துட்டீங்கன்னா carbon and then carbon compounds நீங்க O2 கூட react ஆகும்போது light and then heat எல்லாமே produce ஆகும். It is an exothermic also. கரெக்ட்டா? எனர்ஜி நம்மளுக்கு ரிலீஸ் ஆகுது. Okay, let's come to the next question. Silver metal can displaces hydrogen gas from nitric acid. True or false? Already நான் சொன்ன வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போதே silver, copper, gold, platinum இவங்கெல்லாம் low reactive metal. லோ ரியாக்டிவ் மெட்டல்னால ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க எல்லாத்தையும் விட ஹைட்ரஜன் மோர் ரியாக்டிவ். கரெக்டா? அப்ப கண்டிப்பா அந்த ரியாக்ஷன் நடக்காது. ஹைட்ரஜன் கேஸ் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகாது. சோ இது யாரு ஆன்சர்? இட் இஸ் ஃபால்ஸ். இட் இஸ் a wrong statement. Okay. The pH of rainwater containing dissolved gases like நம்மளுக்கு தெரியும் acid rain. ஏன்னா SO2, CO2, NO2 க்குலாமே என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு? அசிடிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அப்ப கண்டிப்பா அதோட லைக் இது கூட மிக்ஸ் ஆயிருக்கிற வாட்டருக்கு அசிடிக் ரெயின் தான் நம்ம சொல்லுவோம். அப்போ அதோட pH எவ்வளவு இருக்கணும்? Will be less than 7. That is a true statement. It is right answer. Next question guys. True or false? At the equilibrium of a reversible reaction, the concentration of a reactant and product will be equal. No. See, எந்த ஒரு ஈக்குலிபிரியம் நடக்கும் போது கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் ஈக்குவலா இல்லாம இருக்கலாம், ஆர்எல்ஸ் ஈக்குவலா இருக்கலாம். அது கண்டிஷன் கிடையாது. இங்க ஸ்பெசிபிக்கா ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவோம், கான்ஸ்டன்ட். ஓகே, கான்ஸ்டன்டா இருக்கும். ஆனா இங்கேயே 5 இருந்தா இங்கேயே 5 இருக்கணும்னு அவசியம் இல்ல. இங்க 5 இருந்தா இங்க 3 இருக்கும். அந்த 5க்கு 3 வேல்யூ மாறவே மாறாது. அதுதான் நம்ம கான்ஸ்டன்ட்னு சொல்றோம். சோ the concentration of a reactant and product is constant, but it may equal or it may not equal. இங்க என்ன சொல்லிருக்காங்க? கம்பல்சரி ஈக்குவல்னு சொல்லிருக்காங்க. அப்போ this is also what statement? False statement. Periodical removal of one of the product of reversible reaction increases the yield. Very good question, right? See, constant அது equal. Periodical removal. இப்போ Lee-Chatterjee list principle நீங்க படிச்சிருப்பீங்க. என்ன சொல்றாங்க periodic removal? இப்போ நான் ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கிறேன், A gives B அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ரியாக்ஷன் பத்தி நான் எடுக்கும் போது இப்ப இங்க என்ன ஆகுது? கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட், ஒன் ஆஃப் த ப்ராடக்ட், இப்போ வந்து ரெண்டு ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். பிகாஸ் பீரியாடிக்கல் ரிமூவல் ஆஃப் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஜஸ்ட் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். அப்போ இத ஒன்ன ரிமூவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? இந்த சைடு பேலன்ஸ் கம்மி ஆயிட்டே இருக்கு. அப்ப இந்த சைடு பேலன்ஸ் கம்மியாச்சுன்னா கண்டிப்பா ரியாக்ஷன் எப்படி போகும்? ஃபார்வர்டா போச்சுன்னா நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது இது ஈக்குவலா இருக்கலாம், ஈக்குவலா இல்லாம கூட இருக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் இப்படி வச்சுக்கிறேன். அப்ப இதான் ப்ராடக்ட். அப்ப ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷன் கம்மி ஆகுது. அப்போ மறுபடியும் இங்க வரணும், ரைட்டா? எப்படி வரும்? சோ இங்க ஃபார்வர்டா மூவ் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ப்ராடக்ட் ஜாஸ்தி ஆயிடும், ரைட்? அதனால எந்த ஒரு ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷன் கம்மி பண்ணாலும் ரியாக்ஷன் அதை பேலன்ஸ் பண்றதுக்காண்டி ஃபார்வர்டா வரும். ஓகே, ரியாக்டன்ட் அதை பேலன்ஸ் பண்றதுக்காண்டி ஃபார்வர்டா வரும்.
அப்படி ஃபார்வர்டா வரும்போது கண்டிப்பா நம்மளுக்கு ப்ராடக்ட் ஜாஸ்தி ஆகுது. ப்ராடக்ட் ஜாஸ்தி ஆகுறதுனால நம்ம ஈல்டு ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்றோம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் ஆர் கால்ட் தெர்மாலிசிஸ் ரியாக்ஷன்? ஸோ ஈஸியா நம்ம ஸ்பிளிட் பண்ணிடலாம். லிசிஸ் அப்படின்னா பிரேக்கிங், தெர்மோ அப்படின்னா இட் இஸ் ஹீட். நம்ம நிறைய டைம் படிச்சிருக்கோம். ஸோ ஹீட்டை கொடுத்து நீங்க பிரேக் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தெர்மாலிசிஸ் ரியாக்ஷன். என்ன பாயிண்ட்? ஸோ தெர்மாலிசிஸ் இஸ் ஆல்சோ கால்ட் தெர்மல் டீகம்போசிஷன். ஸோ என்ன சொல்றாங்க, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஹீட் மூலியமா டீகம்போஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் தெர்மல் டீகம்போசிஷன். அண்ட் என்ன எக்ஸாம்பிள்? மெர்குரி ஆக்சைடு. உங்ககிட்ட HgO இருக்கு, நீங்க ஹீட் கொடுக்குறீங்க, அது என்னவா மாறுது? Hg+O2 மாறுது. இவ்வளவுதான். ஓகே, இன்னொரு ரியாக்ஷன் நம்ம பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ZnCO3 on heating will give you ZnO+CO2. சோ இது எல்லாமே நிறைய எக்ஸாம்பிள். இவ்வளவுதான் உங்களுக்கு thermal decomposition. Okay guys, next question. What would be the pH of an aqueous solution of sulfuric acid and the concentration is given? இந்த கொஸ்டினை நம்ம கேர்ஃபுல்லா நோட் டவுன் பண்ணணும். ஓகே, என்ன காரணம்னு சொல்றேன். சல்ஃபியூரிக் ஆசிடோட ஃபார்முலா H2SO4, கரெக்டா? இதோட கான்சென்ட்ரேஷன் எவ்வளோ? 5 × 10⁻⁻5 ன்னு கொடுத்துருக்காங்களா? ஓகே, ஸோ 5 × 10⁻⁻5 இருக்கு. இப்போ இந்த H2SO4 உங்களுக்கு எப்படி ஸ்பிளிட் ஆகும்? It will split into 2H+ ion and then SO4 2- ion. அப்படிதானே ஸ்பிளிட்டிங் ஆகும். அப்போ ஒரு like means இந்த whole molecule கான்சென்ட்ரேஷன் உங்களுக்கு 5 × 10⁻⁻5 னா அதுல இருந்து எனக்கு எத்தனை H+ கிடைக்குது? 2 H+ கிடைக்குது, கரெக்டா? அப்ப 2 H+ கிடைக்கும்போது நான் எப்படி எழுதலாம்? I can write this as 2 × 5 × 10⁻⁻5 ன்னு எழுதலாமா? கரெக்டா? 10⁻⁻5 இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? So 5 2s are multiply பண்ணிட்டு, so 10 × 10⁻⁻5. இப்போ நார்மலா இது எப்படி கொண்டு வரலாம்? இப்போ இங்க இருக்கிற டெசிமல் இருக்கு, நான் இங்க அசியூம் பண்றேன். அப்போ நான் மாத்தும் போது 1.0 × 10⁻, sorry guys, இங்க 5, so இங்க நம்மளுக்கு 4 ஆயிடும். பிகாஸ் எப்பயுமே நீங்க டெசிமல்ல லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது என்ன பண்ணணும்? சோ பிளஸ் பண்ணுவீங்க. இதுவே நீங்க ரைட் சைடு கொண்டு வரும்போது நீங்க நெகட்டிவ் பண்ணுவீங்க, கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1000 இருக்கு, ஓகே, இங்க டெசிமல் இருக்கு, நீங்க எப்படி எழுதுவீங்க? யூ வில் பி ரைட்டிங் 1 × 10⁻3, ரைட்டா? நான் என்ன சொன்னேன்? ஆட் ஆன் பண்ணுன்னு சொன்னேன். இதுவே இப்போ உங்களுக்கு 1/1000 இருக்கு, ரைட்டா? இது நீங்க எப்படி எழுதுவீங்க? 0.01 தான் எழுதுவீங்க. இதுவே இப்படி கொண்டு வரும்போது it is written as 1 × 10⁻⁻3. ஓகே, சோ ஆரோ மார்க்க லெஃப்ட் சைடு கொண்டு போறீங்க அப்படின்னா ஆட் பண்ணணும், இதுவே ரைட் சைடு கொண்டு போறீங்க அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. எஸ், ஃபைன். சோ இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? இதுல கான்சென்ட்ரேஷன் ஆஃப் H+ அயானை கண்டுபிடிச்சாச்சு. நம்ம ஆல்ரெடி சொன்னதே தான். இப்போ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் H+ 1 × 10⁻⁻4 இருந்ததுன்னா based on the calculation pH எவ்வளவு கிடைக்கும்? நம்மளுக்கு 4 கிடைக்கும். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். யூசுவலா இங்க எல்லாருமே மறக்கிறது என்ன அப்படின்னா இந்த 2 ஓட வேல்யூவை மறந்துடுவாங்க. ஓகே, சோ அந்த 2 மட்டும் மறக்காம அதோட நம்மளுக்கு என்ன கான்சென்ட்ரேஷன் இருக்கோ அதோட 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். என்ன ரீசன்? பிகாஸ் அங்க 2H+ அயான் இருக்கு. இப்போ நீங்க HNO3க்கு ஆர் எல்ஸ் HCl கால்குலேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. அப்போ என்ன ஆசிட் கான்சென்ட்ரேஷன் இருக்கோ சேம் H+ அயான்ஸ் தான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். பட் இங்க டபுள் ஆகுறனால நம்ம என்ன பண்றோம்? அந்த கான்சென்ட்ரேஷனோட 2 ஓட மல்டிப்ளை பண்றோம். ஓகே, தட்ஸ் ஆல். Now next question. Calculate the pH of 0.001 molar solution of HCl. இப்போ நான் ஆல்ரெடி சொன்னதுதான் 0.001. சோ நான் என்ன பண்றேன்? டெசிமல்ல ரைட் சைடு மூவ் பண்றேன். டெசிமல்ல ரைட் சைடு மூவ் பண்ணீங்கன்னா என்ன பண்ணணும்? லைக் இட் கோஸ் as a negative, கரெக்டா? அப்ப நான் இது எப்படி நான் எழுதலாம்? I can write 1 × 10⁻⁻3 because 1 2 3. So 3 digits கழிச்சு தான் நான் டெசிமல்ல வச்சிருக்கேன். அப்போ 1 × 10⁻⁻3, கரெக்டா? நான் இப்ப கான்சென்ட்ரேஷன் it is molar. See, மோலார்னாலும் ஒண்ணுதான், கேபிட்டல் எம்னாலும் ஒண்ணுதான், மோல் லிட்டர் இன்வர்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு ஒரே மீனிங் தான். ஓகே, ஃபைன்.
இப்போ pH ஓட வேல்யூ இவ்ளோ இருந்தது and HCl இருக்கிறது ஒரே ஒரு H தான். அப்போ concentration of H plus ஓட வேல்யூ 1 into 10 to the power of minus 3 இருந்ததுன்னா so pH எவ்வளவு இருக்கும் நம்மளுக்கு? we will get 3. வேணா நீங்க log ஓட ஆன்சர் கூட ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -1 and 3 into log 10 கிடைக்கும். அப்ப கண்டிப்பா 3 தான் வரும் நம்மளுக்கு, ரைட்டா? சோ ஷார்ட்கட்ல நம்ம pH 3 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் क्वेश्चन. The hydroxide ion concentration is given 1 into 10 to the power of -11. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த क्वेश्चनனா கொஞ்சம் சேஞ்சஸ் மாடுலேஷன் பண்ணிருக்காங்க. என்ன மாடுலேஷன் பண்ணிருக்காங்க? நோட் டவுன் பண்ணிக்கலாமா? ஓகே. சோ இப்போ கொடுத்திருக்கிறது the hydroxide ion concentration is 1 into 10 to the power of -11 and what is a pH? Very simple. Okay, so concentration of OH minus ion, this is 1 into 10 to the power of -11 molarity. அப்போ எனக்கு POH எவ்வளவு இருக்கும்? 11 இருக்கும், கரெக்டா? அப்போ POH 11 இருந்தா கண்டிப்பா pH எப்படி நான் கால்குலேட் பண்ணும்? It is 14 minus POH. அப்ப என்ன கிடைக்கும்? 14 minus 11 which is equal to 3 கிடைக்கும். That's all. pH calculate பண்ணியாச்சு. Concentration of hydroxide ion கொடுத்திருக்கனால நான் OH minus ion 1 into 10 to the power of -11 எடுத்திருக்கேன். அப்ப எனக்கு POH பாத்தீங்கன்னா 11 இருக்கும் and then pH பாத்தீங்கன்னா 14 minus POH which is 14 minus 11 equal to 3. That's all. We got the answer. Next question move on ஆகலாமா? Define combination reaction and give one example. Combination reaction is also called synthesis reaction அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இந்த வீடியோல, கரெக்டா? and already நான் ஒரு வீடியோ அப்லோட் கூட பண்ணிருக்கேன். fine. so இப்போ இதுல பாத்தீங்க அப்படினா 2 or more reactant will give you only one product தான் நம்ம combination reaction அப்படின்னு சொல்லுவோம். okay, combination is clear. what is exothermic? heat நம்மளுக்கு liberate ஆகணும். so give an example of அப்படின்னு கொடுத்திருக்காங்களா? heat என்ன ஆகணும்? liberate. பாருங்க, combination reaction is a reaction in which 2 or more reactant combine. அதான் நம்ம synthesis சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் என்ன எழுதலாம்? familiar example, CaO plus H2O. CaO plus H2O gives CaOH twice. It is an combination exothermic reaction. இன்னொரு reaction C plus O2 will give you CO2. so இதுமே என்னதான் நம்மளுக்கு? it is a combustion, combination as well as exothermic reaction. okay, அப்படி சொல்லலாம். so 2 equation எழுதியாச்சு. next, how does a pH play an important role in everyday life? so நம்மளுக்கு தெரியும் pH நியூட்ரலா இருக்கிறது தான் all living organisms will prefer. so நம்மளுக்கு தெரியும் இல்ல, ஏன் ஆசிட் பட்டா நம்மளுக்கு like burn, irritate ஆகுது? because our body like works very good for the neutral condition, right? அப்போ அதே மாதிரி தான் எல்லா ஆர்கானிசம்க்கும். so pH is sensitive for plants and animals, right? okay, then so pH in our digestive system is very important. so நம்ம food எல்லாம் சாப்பிடுறோம், sometimes seeds எல்லாம் கூட உள்ள போயிடுது. okay, seeds எல்லாம் உள்ள போய் மரமா வளருமா? கிடையாது. அத யார் decompose பண்றாங்க? so அங்க இருக்கிற ஆசிட் தான். அந்த ஆசிட் வந்து highly acidic, கரெக்டா? pH எவ்வளவு இருக்கும் நம்மளுக்கு? 0 to 1 இருக்கும். so அந்த ஆசிட் தான் அது decompose பண்ணுது. அப்ப அங்க நம்மளுக்கு pH very important. tooth decay. so நீங்க வந்து லைக் சுகர் பார்ட்டிகல்ஸ்லாம் சாப்பிடும் போது என்ன ஆகும்? ஸோ அந்த சுகர் வந்து லாங் லைக் நைட் ஃபுல்லாக இருந்து அது வந்து பாக்டீரியாஸை கிரியேட் பண்ணி ஸோ அப்போ அங்கே இருக்கிற பாக்டீரியாஸ் வந்து நம்மளோட லைக் டீத் எனாமலை கரோட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ திஸ் pH அகைன் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ மைல்டு பேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நாட் அ ஸ்ட்ராங் பேஸ், இட்ஸ் அ மைல்டு பேஸ். ஓகே, ஏன்னா நம்மளோட டூத் எனாமலும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பேஸ். அப்போ அந்த பேஸும் லைக் ஏதோ ரியாக்ஷன் நடக்காது இல்ல. இமேஜின் உங்களோட டூத் பேஸ்ட் பாத்தீங்கன்னா மைல்டு ஆசிடா இருக்கு. அப்ப நீங்க ஆசிடையும் பேஸையும் ரியாக்ட் பண்ணும்போது நியூட்ரலைசேஷன் நடந்து பல்ல என்ன ஆயிடும்? டிசால்வ் ஆயிடும் ஃபுல்லா. ஓகே, சோ அதனால டூத் எனாமல் இஸ் ஆக்சுவலி அ மைல்டு பேஸ். அதனாலதான் டூத் பேஸ்டும் மைல்டு பேசிக்கா இருக்கு. அதனால எந்த ஒரு ரியாக்ஷனும் நம்மளுக்கு நடக்காது. சோ pH ஆஃப் சாயில்,
and pH of rainwater இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப important because living organism affect பண்ணாது plants and animalsக்கு அது பெட்டரா இருக்கும். Right guys? Okay. Yeah, next question. So what is chemical equilibrium? So chemical equilibrium அப்படினாலே நமக்கு என்னென்ன பாயிண்ட் தெரியணும். So இப்போ நம்ம ஆட் ஆன் பண்ணிக்கலாம். கண்டிப்பா reversible reactionஆ இருக்கணும். Right? Reversible reaction. And அங்க நம்ம closed container தான் யூஸ் பண்ணணும். Okay? We should use only what? Closed container. அப்படினா தான் நான் reversibleக்கு பேச முடியும். So நீங்க மேஜரா இந்த 3 points ஞாபகம் வச்சுக்கோங்க. It has to take place in reversible reaction and closed container. And third point, rate of forward reaction which is equal to the rate of backward reaction at equilibrium. So rate அப்படினா என்ன அர்த்தம்? Speed of the reaction. Okay? Yeah. Explain the factors influencing the rate of reaction. So யாரெல்லாம் influence பண்ணுவா rate of the reaction? See, nature of the reactant. நீங்க என்ன reactant எடுக்கிறீங்க? See, ஒரு சிலது faster react ஆகும், ஒரு சில substances slower react ஆகும். அதனால நம்ம என்ன substance எடுக்கிறோமோ அதை வச்சுனா reactivity பேச முடியும். கரெக்டா? இப்ப sodium metal faster react ஆகும். இதுவே copper very slower react ஆகும். அப்போ நம்ம என்ன மெட்டீரியல் சூஸ் பண்றோமோ அதை வச்சுதான் reactivity பேச முடியும். அதான் nature of the reactant and concentration of the reactant. See, concentration of the reactant அப்படின்னு பாத்தீங்கன்னா generally directly proportional to rate அப்படின்னு சொல்லலாம். அது என்ன directly proportional? Which means rate increase ஆகணும் அப்படின்னா நீங்க reactant போடும்போது increase ஆகும். ஓகே, நிறைய ரியாக்டன்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த நிறைய ரியாக்டன்ட் சேர்ந்து போய் எல்லா மாலிகுல் கூட சண்டை போட ஆரம்பிச்சுக்கும். அப்ப அங்க கொலிஷன் நிறைய நடக்குது. கொலிஷன் நடந்ததுனாலே கண்டிப்பா நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்ல, அதேதான். சோ டெம்பரேச்சர் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். டெம்பரேச்சர் ஆல்சோ இன்க்ரீசஸ் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ரேட் அப்படின்னா என்னது? which is speed of the reaction. Okay guys? So okay. டெம்பரேச்சரும் நான் என்ன சொல்லலாம்? It is directly proportional to rate அப்படின்னு சொல்லலாம். Catalyst அப்படின்னா என்னன்னா ரியாக்ஷன்ல அது இன்வால்வ் ஆகாது, பட் ரியாக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆக்சுவலா ரெண்டு டைப் ஆஃப் கேட்டலிஸ்ட் நீங்க ஹையர் கிளாஸஸ் போகும்போது படிப்பீங்க. ஒரு கேட்டலிஸ்ட் ரியாக்ஷனை ஃபாஸ்ட் பண்ணும், இன்னொரு கேட்டலிஸ்ட் ரியாக்ஷனை ஸ்லோ பண்ணும். ஆனா நம்மளுக்கு எல்லா வேலையும் ஃபாஸ்டா நடக்கணும், ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி. கரெக்டா? அதனால நம்ம ஃபாஸ்டா எந்தெந்த கேட்டலிஸ்ட்லாம் ரியாக்ஷனை ஃபாஸ்ட் பண்ணுமோ அவங்கள பத்தி மட்டும்தான் நம்ம படிப்போம். ஓகே, so catalyst generally increases the rate of the reaction. And pressure, it depends on நம்ம என்ன reaction பண்றோமோ. pressure மாத்தினா like rate increase ஆகலாம், decrease ஆகலாம். that depends on the particular reaction. Okay guys, and surface area. surface area நான் என்ன சொல்லலாம்? it is directly proportional. ஏன்னா குட்டி surface area இருந்ததுன்னா அவங்க மட்டும்தான் ரியாக்ட் ஆவாங்க. இதுவே பெரிய surface area இருக்கும் போது நிறைய பேரு ரியாக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த குட்டி சர்ஃபேஸ் ஏரியா எப்போ ஜாஸ்தியா இருக்கும்? ஃபார் த ஸ்மால் பார்ட்டிகல். ஓகே, நீங்க இப்படி கம்பேர் பண்ணணும். சோ இப்படி ஒரு பார்ட்டிகல் பிக் லம்ப் மாதிரி இருக்கு. இத நான் பவுடர் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு நிறைய ஃபைன் பீசஸ் கிடைக்கும். சோ இதுக்கு தான் சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தி. ஓகே, ஏன்னா இப்ப நியூ சர்ஃபேஸ் எல்லாம் கிரியேட் ஆகுது. ஆனா இங்க இது மட்டும்தான் சர்ஃபேஸ். ஓகே, சோ அதனால வெரி ஸ்மால் ஃபைன் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சேரும் போது தான் சர்ஃபேஸ் ஏரியா நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே guys? Yeah. Next one. Explain the type of double displacement reaction with example. So double displacement க்கு ஆல்ரெடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? AgCl precipitate ஆகிறது. அந்த எக்ஸாம்பிளே நீங்க டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் எழுதலாம். அது இல்லாம இன்னொரு ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணிடலாமா? என்ன ரியாக்ஷன் இங்க ஏதாவது கொடுத்திருக்காங்களா? நோ. டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஆல்சோ கால்ட் மெட்டாலிசிஸ் ரியாக்ஷன். அண்ட் என்ன நடக்குது? இன்டர்சேஞ்ச் ஆஃப் அயான்ஸ் நடக்குது. என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம்? we can take BaCl2 plus Na2SO4. இது ரெண்டுமே கண்டிப்பா என்ன ஸ்டேட்ல இருக்கணும்? அக்வஸ்ல இருக்கணும். precipitation ஆலே கண்டிப்பா அக்வஸ். நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுறது BaSO4. so Na இங்க வந்துரும் and then Ba இங்க போயிரும். so I can say it is a BaSO4 solid precipitate and then எனக்கு NaCl கிடைச்சிருக்கு.
இத நீங்க மாத்தி எழுதிக்கலாம். சில பேருக்கு இந்த டவுட் இருக்கும், NACல நான் ஃபர்ஸ்ட் எழுதணுமா BASF ஃபர்ஸ்ட் எழுதணுமான்னு. தட் இஸ் கம்ப்ளீட்லி அவர் சாய்ஸ். ஓகே, நீங்க எங்க வேணா எழுதிக்கலாம். ஓகே, now calculate pH. ஓகே, இங்க ஆல்ரெடி சொல்லிருக்காங்க precipitation and then neutralization reaction அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே guys, next move on ஆகலாமா? Calculate the pH of 1 into 10 to the power of -4 molar HNO3. ஓகே, அப்போ HNO3 என்ன கான்சென்ட்ரேஷன்ல இருக்கு? 1 into 10 to the power of -4 molar இருக்கு. அப்போ இதுல எத்தனை H plus ion இருக்கு? HNO3 ல இருக்குது ஒரே ஒரு H plus ion. அப்போ 1 into 10 to the power of -4. அப்ப கான்சென்ட்ரேஷன் 1 into 10 to the power of -4 இருந்ததுன்னா கண்டிப்பா pH எவ்வளவுதான் இருக்கும்? 4 தான் இருக்கும். இதோட கால்குலேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அந்த லாக் ஸ்டெப்பை வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அப்படி இல்லைன்னா மார்க் ரூம் ஆர்எல்ஸ் கொஸ்டின் ஆஃப் தி டேல நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணுங்க. ஓகே கைஸ், ஓகே யா, so that's all about the important question and types of chemical reaction. So next half yearly rush க்கு we are ready to like train you guys. So நீங்களும் prepare ஆயிக்கோங்க and half yearly நம்ம நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். ஓகே, அப்பதான் போர்டு எக்ஸாம்ல நம்மளுக்கு பெட்டர் மார்க்ஸ் கிடைக்கும். Wish you all the best. So we will meet in the next class. Thank you.